நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பலனா வாங்க போலீஸ்ல போலாம். கார்த்திக், இது பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுத்துடுறோம். அப்படின்னா உங்க போன் நம்பர் கொடுங்க, நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். 9324 9324. நாளைக்கு வரும், மொத்த பணத்தையும் கொடுக்கணும். இந்த நடு ராத்திரியில 2 பேருமே அவங்க ரூம்ல இல்ல. எங்கதான் போயிருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஃபோன் பண்றேன். என்னன்னு கேளுப்பா. என்னங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியல, கார்த்திக் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். போன் அடிச்சிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யறது? அப்பா, அண்ணி நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அர்ச்சனாவோட போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. எங்க போயிருப்பாங்க? இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்களே. பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது இல்லக்கா? அமைதியாயிரு. என்னது? எங்க போயிருந்த கார்த்திக்? பெரியப்பா, அது வந்து நாங்க அப்படியே வெளியிலயா? அதுவும் இந்த ராத்திரிலையா? வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாமலையா போனீங்க? நாங்க வண்டியை திருடன் தான் திருடிட்டு போயிட்டான்னு நினைச்சோம். எங்க போயிருந்தீங்க? அம்மா, நாங்க சின்ன டிரைவிங். எங்க வேணாலும் போங்க கார்த்திக், ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்ல. சாரி பெரியப்பா. சாரி, நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துடலாம் தான் நினைச்சோம். இது வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே இந்த ராத்திரி நேரத்துல வெளியே போனதில்லை. இனிமே போறதா இருந்தா சொல்லிட்டு தான் போகணும். சரிங்க பெரியப்பா. போங்க, உள்ள போங்க. எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டீங்க. என்ன பசங்க இவங்க? ஏண்டா நீ போன் எடுக்கவே இல்ல? இல்லம்மா, நாங்க சீக்கிரம் வந்துடலான்ட்டு போன் எடுத்துட்டு போலமா. கார்த்திக், அது எப்படிப்பா நீ சொல்லாம வெளியே போவ? நாங்கெல்லாம் கவலைப்படுவோம்னு உனக்கு தெரியாதா? சாரிப்பா. சரி சரி, இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. உள்ளவா நீயும் மாமா வாங்க. கமலா, கமலா, மாடிக்கு சொல்லி மார்க்கெட்ல இருந்து பன்னீர் வாங்கிட்டு வர சொல்லு. எப்ப வாங்கிட்டு வந்து நம்ம எப்ப செஞ்சு முடிக்கிறது? அம்மா இருங்க, நான் பன்னீர் வாங்க தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேம்மா. போ போ. கமலா, இங்க பாரு, புது தட்டையெல்லாம் எடுத்து கழுவி தொடச்சு வச்சிருக்கியா இல்லையா? எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து வச்சிடுறேம்மா. இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா கழுவி வச்சிரு, சரியா? சரிம்மா. என் கையால பாலக்கீரை பண்ணா நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுமா. நந்தினி அம்மா, நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம். எங்களுக்கு மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. ஞாபகம் இருக்கு. நந்தினி அம்மா வீட்டுக்கு வரா, நான் எப்படி மறப்பாத? அது மட்டும் இல்ல, நீங்க பண்ற ஏற்பாடுகள் தான் பலமா இருக்கு. அதனால எங்களுக்கு மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நந்தினி வர விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மீட்டிங் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். நீ கவலையப்படாத.
ஆபீஸுக்கு போகணும். கார்த்திகை சீக்கிரம் வர சொல்லு. ராத்திரி முழுக்க தூங்காம காத்து வாங்க வெளியே சுத்தினா ஆபீஸுக்கு லேட் ஆகாம என்ன ஆகுமா? அவனை சீக்கிரம் வர சொல்லு. அம்மா, நான் போய் அவரை எழுப்பி கூட்டிட்டு வரேன். அப்புறம் அக்கா, பர்ஃபி பண்ணி வச்சிருக்கேன். அதுல ரோஸ் வாட்டர் போடவா ஏலக்காய் போடவா? ஏலக்காய் வேண்டாம், ரோஸ் வாட்டர் போடலாம். வா. சரி. கார்த்திக், வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடலான்னு எனக்கு தோணுது. நாம 2 நாள் கார் எடுத்துட்டு போனோம். 2 நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. முதல் நாள் நம்பர் பிளேட் போயிடுச்சு. 2வது நாள் ஆக்சிடென்ட். எனக்கு என்னமோ நான் வண்டி ஓட்டுற விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியணும்னு தான் எனக்கு தோணுது. நான் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு போறேன். அர்ச்சனா, தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. இந்த நம்பர் பிளேட் நம்மளால ஒண்ணு காணாம போகலையே. அப்புறம் இருக்கட்டுமே கார்த்திக், இனிமே கார் கத்துக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்? அந்த ஆளை பாத்தீங்களா? அந்த ஆள் கார்ல கூட டென்ட் ஆயிடுச்சு. அவன் வீட்ல வந்து ஏதாவது சொல்லி வச்சுட்டானா? அவன் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு நான் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், வீட்டு நம்பர் இல்ல. ஒருவேளை அவன் பிரச்சனையை பெருசாக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் இந்த டிராமாவெல்லாம் பணத்துக்காக தான் பண்றான். இன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்துருவேன். இந்த பணத்தையும் நான் கொடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா உன்னாலதான். வெறும் சாதாரண ஸ்கிராட்சுக்கு யாராவது 10,000 ரூபாய் கேட்பாங்களா சொல்லு? என்ன பண்ண முடியும் கார்த்திக்? தப்பு பண்ணது நான் தானே. நான் கொடுத்துருவேன். இப்ப எனக்கு மீட்டிங் இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருவேன். ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாவுக்கு தயிர் வடை செய்ய போறியா ராதிகா? ஆமாமா, இன்னைக்கு நான் நிச்சயம் பண்ணுவேன். தயிர் வடை வாசனைக்கே அர்ச்சனா கிச்சனுக்கே ஓடி வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பிளேட்ட கையில வச்சுக்கிட்டு சமையல் கட்டிலே நிப்பா. அதுவும் சுகன்யா அம்மா பண்ண சட்னினா அது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்ப வரேன். என்ன ராகுல், இது இவ்ளோ ஹோம்வொர்க் இருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. பாரு. அம்மா சுகன்யா. சொல்லுங்கம்மா. ராகுலுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்குறியா? முதல்ல சமையக்கட்டுக்கு போய் ராதிகாக்கு உதவி செய்யுமா. தனியா பாவம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். சீக்கிரம் ஹோம்வொர்க்க முடி ராகுல். முக்கிய அறிவிப்பு, அனைவரும் வழிவிடுங்கள். மிஸ்ஸஸ் வந்தனா தற்பொழுது கல்லூரிக்கு செல்கிறார். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். தனோ, சீக்கிரம் தயிரும் சர்க்கரையும் கொண்டு வா. வாழ்க்கையில எப்பவும் நீ முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அந்த சரஸ்வதி தேவி எல்லா அருளையும் உனக்கு தரணும். அம்மா, அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷமா இரு, நல்லா இருக்கணும். அப்புறம் கவனமா போயிட்டு வரணும். வந்தனா, நீ இன்னும் நிறைய மார்க் வாங்கணும். உன்னால இந்த குடும்பத்தோட பேரு மென்மேலும் பெருகணும். அம்மா, இன்னைக்கு அர்ச்சனா வீட்ல இருந்து எல்லாரும் இங்க வராங்கல்ல. இன்னைக்குன்னு பார்த்து நான் காலேஜ் போறேன். வீட்ல நிறைய வேலைலாம் இருக்கு. அம்மா, இன்னைக்கு மட்டும் நான் வீட்லயே இருக்கவா? இல்லம்மா, அவங்க எல்லாம் மத்தியானத்துக்கு தானே வராங்க. அதுக்குள்ள நீதான் திரும்பி வந்துட போறியே. போயிட்டு வா. அதானே, நீ ஏமா தேவையில்லாம கவலைப்படுற? நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகன்யா ராதிகாவோட செல்ல பொண்ணு அர்ச்சனா வரா. அவளுக்காக 10 வகையில சமையல் பண்ணணும்னு ரெடியா இருக்காங்க. சுகன்யா அம்மா, நீங்க சட்னி பண்ண போறீங்கல்ல? கண்டிப்பா பண்றேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாப்பா கிளம்பல, டைம் ஆச்சு. பாட்டிமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா சம்பந்தியம்மா, இவ காலேஜுக்கு முதல் நாள் போறா.
நாம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா அவ வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில தான் போவா. சரி, சந்தோஷமா இரு. பாட்டி முடிஞ்சா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணலாம்ல? என்னடா நீ, உனக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ இருந்துகிட்டே இருக்குல்ல, அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. கிளம்பலாம் வந்தனா? முதல் நாளே லேட்டா போக கூடாது இல்லையா? அம்மா, நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் எத்தனை மணிக்கு வராங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கவா? ராதிகா அம்மா, முதல்ல உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் முடிச்சிரு. ஆமா, விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணியாமா? அவன் எப்ப வரானா? இல்லம்மா, நான் இது வரைக்கும் கேட்கல. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிம்மா. சுகன்யா அம்மா, நீ சமையல் வேலையெல்லாம் போய் பாருமா. சரிங்கம்மா. என்னது? தீபாவளிக்கு வீட்டுக்கு போனப்போ இது உங்க அம்மா கிட்ட கொடுக்கவே இல்லையா? அது மோகன், நாடகம் நடந்ததுல இதை நான் மறந்துட்டேன். அப்படியா? சரி, பரவாயில்ல விடு. இன்னைக்கு வீட்டுக்கு போறோம்ல, அப்ப திருப்பி கொடுத்துடலாம். ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம திருப்பி கொடுக்குறோமோ அது நமக்கு தான் நல்லது. என்ன மோகன்? அம்மா, என்னம்மா? இன்னும் நீ ஆபீஸ் கிளம்பலையா? இதோம்மா, நான் கிளம்பிட்டேன். நீங்க கரெக்ட் டைமுக்கு அங்க வந்துருங்க. நானும் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துருவேன். என்னம்மா அது? அம்மா, இது எங்க அம்மா கொடுத்தாங்க கல்யாணத்துல போட்டுக்கிறதுக்கு. சம்பந்தி அம்மா உண்மையிலேயே நல்ல வேலை தான் பண்ணிருக்காங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இத போட்டுக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்கல்ல. அங்க வரவங்க எல்லாம் இவ்வளவு கனமான நகையை நீ போட்டுக்கிறத பார்த்தா வாயே திறக்க மாட்டாங்கல்ல. ஆனா அம்மா, மோகனுக்கு இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுமா. நான் சொல்றேன்ல, கல்யாணத்துக்கு நீ இந்த நகை தான் நிச்சயமா போட்டுக்கணும். இந்த நேரத்துக்கு அவர் பணத்தை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா தலையண உரையும் இதே மாதிரி மாத்திருமா. அப்புறம் அந்த டேபிளையும் அலங்காரம் பண்ணி வச்சிரு. என்ன? ஆமா சாந்தி, எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க சாப்பிடுறதுக்கு பால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கும்க்கா. அப்புறம் பெரியமா, நான் நந்தினி அக்காவுக்கும் ஆன்ட்டிக்கும் புடவை கூட எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது அதையும் கொடுத்துடலாம். நிச்சயம் கொடுக்கலாமா? நான் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரேன். நான் பாக்குறேன். ஹலோ, யாருங்க? நீங்க கார்த்திகை கேக்குறீங்களா? ஆமா, ராத்திரி சந்திச்சீங்களா? எங்க? மன்னிக்கணுங்க, நீங்க பேசுறது எனக்கு ஒன்னும் புரியல. அது ராத்திரி நீங்க கொடுங்க, நான் வேணா பேசி பாக்குறேனே. கார்த்திக் கூட காலையில ஏதோ போன் வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. ஏமா, நேத்து ராத்திரி என் வண்டி இடிச்சு விட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. நஷ்டீடு எப்பதான் கொடுக்க போறீங்க? அது இதோங்க, நிச்சயமா என் ஹஸ்பண்ட் அவரே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து போன் வரலங்க. பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கல அவரு. பாதி நாள் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா போன் பண்றேன், போன் வேற எடுக்க மாட்டேறாரு அவரு. அதனாலதான் வீட்டுக்கு போன் பண்ண வேண்டியதா போச்சு. அம்மா சாந்தி, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வாமா. இதோ வரேன்க்கா.
இது பாருங்க, நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கவே கூடாது. உங்களுக்கு உங்க பணம் நிச்சயமா கிடைச்சிடும். ஆனா நீங்க ப்ளீஸ் வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நீங்க உடனே எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலனா நான் நேரா உங்க வீட்டுக்கே வந்து பணத்தை வசூல் பண்ணிடுவேன். தனசேகர் சார் வீட்டு அட்ரஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. இது பாருங்க, அதுக்கெல்லாம் அவசியமே ஏற்படாது. என் ஹஸ்பண்ட் இப்ப மீட்டிங்ல இருக்காரு, அதான் லேட் ஆகுது. நான் இப்பவே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரமா நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ ஸோ மச். நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ தேங்க்யூ. ஓ நோ, அந்த ஆளுக்கு போய் பணம் கொடுக்கணுமே. அவன் மேல ஒரு மாதிரியா இருந்தான். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். கார்த்திக், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாப்பா? பெரியப்பா, அவங்க கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீ போன்ல சீக்கிரமா பேசி முடி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பெரியப்பா சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, நம்ம புது ஆபீஸோட வரைபடத்தை உனக்கு காட்டலான்னு இருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது கார்த்திக். ஒரே நேரத்துல எப்படி நீ போன்லயும் பேசிக்கிட்டு நான் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இருப்ப? ஒரு நேரத்துல ஒரு வேளையில தப்பா கவனம் செலுத்தணும். முதல்ல நீ பேசு. இல்லை பெரியப்பா, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க ஏதோ சொல்லணும்னீங்களே, சொல்லுங்க. இதான் நம்ம புது ஆபீஸோட ப்ளூ பிரிண்ட். சரி, இத நல்லா கவனமா பாத்துக்க. ஏதாவது மாற்றம் இருந்தா உடனே சொல்லு. ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மறுபடியும் அந்த ஆளு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? அந்த ஆளுக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணும்னு கார்த்திக்கு ஞாபகம் இருக்கா? என்னாச்சுப்பா? இப்ப நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? அது யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வேணா ஒன்று பண்ணட்டா? ஃபோனை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அப்பதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. முதல்ல அதை பண்ணு. இப்ப சொல்லுங்க. இதான் நம்ம புது ஆபீஸோட வரைபடம். இங்கதான் உன்னுடைய ரூம் வருது. நீ ஏதாவது மாற்றம் பண்றதுனால பண்ணிக்க. உங்க காலேஜுக்கு வந்தாச்சு மேடம். இறங்க வந்தனா. பார்த்து மெதுவா. பார்த்து. வா வா வா. வந்தனா, என்னாச்சு? ஆல் தி பெஸ்ட். நீ போ. சூர்யா, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. யாரும் உன்னை பார்க்கல வந்தனா. எல்லாம் அங்க பாருங்க, எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க. வந்தனா, புதுசா யாராவது காலேஜுக்கு வந்தாங்கன்னா அவங்கள பார்க்க தானே செய்வாங்க. நீ ஏன் இவ்வளவு கான்ஷியஸ் ஆகுற? போ. இல்ல சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா? இந்த நிலைமையில என்ன பார்த்து என்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா? வந்தனா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ பயந்து இங்க நிக்கிறத விட உள்ள போய் உன் கிளாஸை மட்டும் அட்டெண்ட் பண்ணு. அதுவும் இல்லாம படிக்கிறதுக்கு வயசுங்கிறதே இல்ல. ரொம்ப யோசிக்காத. போ.